மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 6-11 அதிபதியான செவ்வாய் உச்சமடைவது உங்களுக்கு கௌரவத்தை சற்று தோலுரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டு எதிரிகள் அதிகமாகி அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு, ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும், உங்கள் பதவி போகும். அதனால் நீங்கள் அரசியலில் இருக்கிறவர், இல்லாட்டி அட்வொகேட் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஜட்ஜு சம்மந்தமாக நீதி அரசர்கள், இவங்கள்லாம் ரொம்ப சட்டிலாக இருக்கணும். உங்களுடைய கோபத்துக்கு எந்த விதத்திலும் நீங்கள் ஆட்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளால் அவமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது எதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால் உங்கள் வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் அது சம்பந்தமான முன்னேற்பாடுகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கோ, வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. அனாவசியமாக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீட்டையும் பண்ணிடாதீங்க. அதே சமயம் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க. பணத்தை கொடுத்தா உங்களுக்கு திரும்பி வராது. பணம் சார்ந்த விஷயங்கள், கௌரவம் சார்ந்த விஷயம் உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு ராஜ மரியாதை கிடைக்கணும், உங்கள் ஆசையில் கை வச்சு விளையாடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த பழைய பொருட்கள், பழைய விஷயங்கள், இதெல்லாம் அவசரப்பட்டு எதையும் இப்போ எடுத்து அதை பற்றி யோசிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ, இல்லை பகைஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம், கிரகம் இந்த செவ்வாய். வேற்று மதத்தினர் அல்லது வேற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, கடந்த கால கசப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் யாருக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மரியாதை குறைவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் தலையீடு இருந்ததுன்னா அது சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். பதவி நிரந்தரம் கிடையாது. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும். அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அதிகமான முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். உடல் உழைப்பு இருந்தால் தப்பு கிடையாது. பண முதலீடு போட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் கால்குலேட்டிவ் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் வருமானு கேட்டால் அதிர்ஷ்டத்தை காட்டிலும் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எதிர்பார்ப்போடு வச்சுக்காதீங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயம், வார்த்தை, பணம், குடும்பம், இந்த 3 சம்பந்தமான விஷயத்தில்
நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்ட நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குருக்கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதம் அப்படிங்கிறது, இந்த ஒரு 37 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கண்ட்ரோல்டு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம், இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.